போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை அடுத்து பெரும்பாலான பகுதிகளிலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் பெரம்பலூரில் நிலவும் நிலவரத்தை தம்மிடம் வழங்குவதற்காக சொல்லின் செல்வன் எமது செய்தியாளர் இணைகிறார். சொல்லின் செல்வன், பெரம்பலூர்ல பணிமனைகளிலிருந்து எவ்வளவு பேருந்துகள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன? தற்போதைய நிலவரம் என்னவா இருக்கு? இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் 3 கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சு இன்னைக்கு வழக்கம் போல ஸ்ட்ரைக் அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலைமையில தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பேருந்துகள் இயங்காது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான தொழிற்சங்கங்கள் சிஐடியு மற்றும் ஏஐடியூசி மற்றும் அண்ணா தொழிற்சங்கம்லாம் அறிவிச்சிருந்த நிலையில இன்னைக்கு மாநிலம் முழுவதுமே இப்ப வழக்கம் போல பேருந்துகள் இயக்கிறதுக்கான நடவடிக்கை அரசு எடுத்து வருகிறது. பெரம்பலூரை பொறுத்தவரையில பெரம்பலூர் அரசு போக்குவரத்து கழக கிளை அலுவலகத்திலிருந்து பணிமனையிலிருந்து மொத்தம் உள்ள 96 பேருந்துகள்ல கிட்டத்தட்ட 80 பேருந்துகள் காலையில 7 மணிக்குள்ளாரியே ஷட் அவுட் ஆயிடுச்சு, எல்லாம் வெளியில வந்துருச்சு. மீதம் உள்ள 20% பேருந்துகளையும் இயக்கத்துக்கான நடவடிக்கை, அதாவது இங்க மொத்தம் 472 தொழிலாளர்கள் இருக்காங்க. அதுல மொத்தம் தோமுசா தொழிலாளர்களே 430 பேருக்கு மேல இருக்கிறதுனால பேருந்துகள் இயக்கத்துல சிரமம் இல்லை. விடுப்பு இல்லாம எல்லாரும் இயக்குங்கன்னு சொல்லி மொத்தம் 100% பேருந்துமே இயக்கத்துக்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஒரு சில பேருந்துகள் பழுதான பேருந்துகள் மட்டும் ஒரு 4-5 பேருந்துகள் உள்ளார நிற்கிது. மற்ற பிரகாரம் பெரம்பலூரை பொறுத்தவரையில அனைத்து பேருந்துகளும் இயக்கப்படுது. ஆனா மழை காலையில இருந்து பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு பள்ளிகளும் விடுமுறை அறிவிச்சிருக்கிறதுனால பயணிகள் குறைவான எண்ணிக்கையில தான் பேருந்து நிலையங்கள்ல பார்க்க முடியுது. அதே நேரத்துல வெளி மாவட்டங்கள்ல இருந்து வர்ற பேருந்துகள் சரியான நேரத்துல வரல. அதாவது காலையில 7:30க்கு வரணும் அப்படின்னா அந்த வண்டி 7:35 7:40 அவங்க காலதாமதமா வராங்க. அங்கங்க போலீஸ் பாதுகாப்போட பேருந்துகள் இயக்கிட்டு இருக்கிறதுனால இதுவரையில எந்த பிரச்சனையும் இல்லை. கிராமப்புற பேருந்துகளும் வழக்கம் போல நகர்ப்புற பேருந்துகள் எல்லாமே இயக்கப்படுது. நன்றி சொல்லின் செல்வன், விவரங்களை வழங்கியமைக்கு. பெரம்பலூரில் 96 பேருந்துகள்ல 80 பேருந்துகள் தற்போது வரை இயக்கப்பட்டிருக்கின்றன. மீதமுள்ள 20% பேருந்துகளும் இயக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. போக்குவரத்து ஊழியர்களின் வேலை நிறுத்தம் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பெரும்பாலான பேருந்துகள் தமிழ்நாடு முழுவதும் இயக்கப்படுவதாக அமைச்சரும் தெரிவித்திருந்தார். 95% பேருந்துகள் தற்போது வரை இயக்கத்தில் இருக்கின்றன. காலைல 4 மணிக்கு கிளம்புனேன். பஸ்ஸெலாம் எல்லா இடத்துலையும் பஸ் வந்துட்டு தான் இருக்குது, எங்கேயும் இல்லாமலாம் இல்லை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பஸ் எனி டைம் போயிட்டு தான் இருக்குது. பாதுகாப்பும் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் பஸ்ஸை ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்கே பெரம்பலூர் பார்த்தீங்கன்னா போலீஸ் எல்லாம் பாதுகாப்போடு நிற்கிறாங்க. பஸ் எல்லாம் வழக்கம் போல் எப்போதும் போல் இயங்கிட்டு தான் இருக்குது. இதற்கிடையே திருவண்ணாமலையில் நிலவக்கூடிய நிலவரம் குறித்து விவரிப்பதற்காக எமது செய்தியாளர் ஐயப்பன் இணைகிறார். ஐயப்பன், திருவண்ணாமலை பணிமனைகளில் இருந்து எத்தனை பேருந்துகள் பொதுவாக இயக்கப்படும்? இன்று போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தின் காரணமாக எவ்வளவு பேருந்துகள் இயக்கத்தில் இருக்கின்றன? தமிழ்நாடு முழுக்க பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா தொழிற்சங்கம், சிஐடியூசி, ஏஐடியூசி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் இன்று போக்குவரத்து வேலை நிறுத்தம் என்று அறிவித்திருந்தது. இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை போக்குவரத்து சீராக முழுமையாக காலையிலிருந்து பொதுமக்களின் நலன் கருதி இயக்கப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை திருவண்ணாமலையில் 3 பணிமனைகளும் அதே போல மாவட்டத்தில் 10 பணிமனைகளும் இயங்கி வருகின்றது. சுமார் தற்போது நேரப்படி 330 பேருந்துகள் இயக்கப்பட வேண்டிய சூழலில் தற்பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 10 பணிமனைகளில் இருந்து காலை முதல் இதுவரை 320க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை நகர பேருந்துகள் என்று எடுத்துக்கொண்டோமானால் திருவண்ணாமலையை சுற்றியுள்ள கள்ளக்குறிச்சி, தானிப்பாடி, கீழ்பெண்ணாத்தூர் உள்ளிட்ட புறநகர் பேருந்துகளும் முழுமையாக இயக்கப்பட்டு வருகிறது. காலையிலிருந்து பேருந்து நிலையங்களில் பள்ளி மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்வோர் என பலதரப்பட்டோர் எந்தவித சிரமமும் இன்றி தற்பொழுது அரசு பேருந்துகளில் பயணித்து வருகிறார்கள். திருவண்ணாமலையை பொறுத்தவரை இந்த வேலை நிறுத்தம் என்பது முற்றிலும் வேலை நிறுத்தம் இல்லாமல் முழுமையாக இயக்கப்பட்டு வருகிறது என்று கூறலாம். நன்றி ஐயப்பன், விவரங்களை வழங்கியமைக்கு. திருவண்ணாமலையை பொறுத்தவரை முழுவதுமாக அரசு பேருந்துகள் இயக்கத்தில் இருக்கின்றன. வேலை நிறுத்தம் அங்கு வெளிப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. நாங்கள் சென்னைக்கு வேலைக்காக போயிட்டு இருக்கோம். பஸ் இருக்காதுன்ற ஒரு பயத்தோட இருந்தோம். இப்போ பார்த்தா பஸ்ஸெல்லாம் இயக்கும் போல் இயங்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஹாப்பியாக போயிட்டு இருக்கிறோம். எதனா காத்துட்டு இருந்தீங்களா இல்லை உடனே பேருந்து வந்துச்சு? இல்லை, உடனே பேருந்துங்கள்லாம் இயங்கிட்டு தான் இருந்தது. அதில் ஒன்றும் பிரச்சனை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.